வணக்கம். நம்ம யூஸ் பண்ற ஃபோன், கார், ஏன் நம்ம மூளைக்குள்ள கூட ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ கரண்டா மாத்துற ஒரு சூப்பரான சயின்ஸ். சரி, வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, அதாவது மின் வேதியியல் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம தினமும் யூஸ் பண்ற அந்த சின்ன பேட்டரிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அது எப்படி தனக்குள்ள சக்திய சேமிச்சு வச்சு நமக்கு தேவைப்படும்போது கரெக்டா கொடுக்குது? அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? இதுக்கான பதில் கெமிஸ்ட்ரியில ஒரு ஸ்பெஷல் ஃபீல்ட் இருக்கு. அதோட பேர் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, அதாவது மின் வேதியியல். சொல்லப்போனா இது கெமிக்கல் எனர்ஜியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் கனெக்ட் பண்ற ஒரு பாலம் மாதிரி. ஓகே, மின் வேதியியல்னு சொல்லிட்டோம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அது இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுது. ஒன்னு, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானாவே நடந்து அதிலிருந்து கரண்ட்டை உருவாக்குறது. இன்னொன்னு, நாம கரண்ட்டை கொடுத்து சும்மா இருந்தா நடக்காத ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நடக்க வைக்கிறது. இது ஒரு டூவே ரோடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இது ஏதோ லேப்ல மட்டும் நடக்கிற விஷயம் நினைக்காதீங்க. உங்க காரை ஸ்டார்ட் பண்ற பேட்டரியில இருந்து உங்க மூளைக்குள்ள உருவாகிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் காரணமான சிக்னல்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தான் இருக்கு. நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த எனர்ஜி மாற்றமெல்லாம் எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்ற சின்ன சின்ன பவர் ஃபேக்டரிக்குள்ள தான் நடக்குது. இத விளக்குறதுக்கு சயின்டிஸ்ட் யூஸ் பண்ற ஒரு கிளாசிக் உதாரணத்தை பார்க்கலாம். அதுதான் டேனியல் செல். இங்க பாருங்க, இதுதான் ஒரு டேனியல் செல். இந்த படத்துல நீங்க பாக்குற மாதிரி லெஃப்ட் சைட்ல ஒரு ஜிங்க் ராட அதோட சால்ட் சொல்யூஷன்லயும், ரைட் சைட்ல ஒரு காப்பர் ராட அதோட சால்ட் சொல்யூஷன்லயும் வச்சிருக்காங்க. இந்த செட்டப்ல தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானா நடந்து கெமிக்கல் எனர்ஜிய நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. இந்த செல்ஸ்ல ரெண்டு வகை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்னு, நம்ம பேட்டரி மாதிரி கெமிக்கல் எனர்ஜிய கரண்டா மாத்துறது. இது நாம எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்றோம். இன்னொன்னு, இதுக்கு அப்படியே உல்டா, கரண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்துறது. உங்க போனை சார்ஜ் போடும்போது இதுதான் நடக்குது. இத மின்னார் பகுப்பு செல்னு சொல்றோம். இந்த டேனியல் செல்லோட நேச்சுரல் வோல்டேஜ் 1.1 வோல்ட். இப்போ நம்ம வெளியே இருந்து கொடுக்கிற வோல்டேஜ் இதை விட கம்மியா இருந்தா என்ன ஆகும்னு பாப்போம். படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் நார்மலா வேலை செய்யும். எலக்ட்ரான்ஸ் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு போகும், நமக்கு கரண்ட் கிடைக்கும். இப்போதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டம். நம்ம வெளியிருந்து கொடுக்கிற வோல்டேஜ கரெக்டா 1.1 வோல்ட்டா, அதாவது செல்லோட பவருக்கு சமமா செட் பண்ணா என்ன ஆகும்? ரெண்டு பேர் மல்யுத்தம் பண்ணும்போது மேட்ச் டிரா ஆனா எப்படி இருக்குமோ அப்படியெல்லாம் நின்னுடும். உள்ளிருந்து வர்ற பவரும் வெளியிருந்து வர பவரும் ஈக்குவலா இருந்ததுனால எலக்ட்ரான்ஸ் எங்கேயும் போகாது, கரண்ட்டும் வராது. இங்கதான் அசலைன மேஜிக்கே நடக்குது. நாம வெளியிருந்து கொடுக்கிற வோல்டேஜ 1.1 வோல்ட்டை விட அதிகமாக்கும்போது மொத்த ப்ராசஸும் அப்படியே தலைகீழ மாறிடும். இப்போ எலக்ட்ரான்ஸ் காப்பர்ல இருந்து ஜிங்குக்கு போக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம எலக்ட்ரோ கெமிக்கல் செல் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்ல மாறிடுச்சு. நம்ம பேட்டரியை ரீசார்ஜ் பண்றதுக்கு பின்னால இருக்கிற அடிப்படையே இதுதான். இதுல நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியிருந்து வர்ற வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றது மூலமா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட டைரக்ஷனையே நம்மால மாத்த முடியும். சரி வாங்க, இப்போ ஒரு கேல்வானிக் செல்லுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அதோட பாகங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அக்குவேறு ஆணி வேறா பார்க்கலாம். ஒரு முழு ரியாக்ஷன் நாம சொல்றது உண்மையில ரெண்டு பாதி ரியாக்ஷன் சேர்ந்ததுதான். ஆனோட்னு சொல்ற நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல ஜிங்க் தன்னோட எலக்ட்ரான்ஸை இழந்து ஆக்சிடைஸ் ஆகுது. கேத்தோட்னு சொல்ற பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல காப்பர் அயான்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு ரெடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறது தான் நாம கரண்ட்னு சொல்றோம். ஒவ்வொரு மெட்டலுக்கும் எலக்ட்ரான்களை இழுக்கிறதுக்கோ இல்ல தள்ளுறதுக்கோ ஒரு தனிப்பட்ட பவர், அதாவது ஒரு டெண்டன்சி இருக்கு. இந்த உள்ளார்ந்த பவரை தான் நாம எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அல்லது மின்முனை மின்னழுத்தம்னு சொல்றோம். சரி, ஒவ்வொரு எலக்ட்ரோடுக்கும் ஒரு பவர் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அதை எப்படி கரெக்டா அளக்கிறது? ஒரு செல்லோட மொத்த வோல்டேஜ் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அதுக்கான விடையை தேடலாம். இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் வருது. நம்மால ஒரு தனி எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியல நேரடியா அளக்க முடியாது. எப்பவுமே ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை மட்டும்தான் அளக்க முடியும். அப்போ ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடுக்கு ஒரு வேல்யூவை நம்ம எப்படி செட் பண்றது? இந்த பிரச்சனைக்கு சயின்டிஸ்ட் ஒரு செம்ம புத்திசாலித்தனமான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், ஷார்ட்டா SHE. இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், நம்ம 0 பாயிண்ட். சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியலை அவங்களா 0 வோல்ட்னு செட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பிரமாதமான ஐடியா.
இப்போ மத்த எல்லா எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியலையும் இந்த 0 கூட கம்பேர் பண்ணி நம்மால ஈஸியா அளக்க முடியும். அதனால ஒரு செல்லோட 2 எலக்ட்ரோடுக்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் வித்தியாசத்தை குறிப்பா எந்த கரண்ட்டும் போகாதப்போ அளந்தா அதுக்கு பேரு தான் அந்த செல்லோட மின்னியக்க விசை, அதாவது இஎம்எஃப். இதுதான் அந்த செல் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ். இப்போ ஒரு பேட்டரியோட இதயத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற அறிவியலை நாம புரிஞ்சுக்கிட்டோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எனர்ஜியா மாத்திர இந்த அடிப்படை அறிவை வச்சு நம்ம ஃபியூச்சரை வடிவமைக்க இன்னும் என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்களை உருவாக்கலாம். கிளீன் எனர்ஜிலேருந்து மெடிக்கல் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்துக்குமான திறவுகோல் இந்த சின்ன செல்லுக்குள்ள இருக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க.